நானும் எங்க அண்ணனும் புட்டுப்பர்த்தியில விளையாடாத இடமே இல்ல. நெறைய விளையாடியிருக்கோம். அதுக்கப்புறம் ஷெட்டுல தான் நாங்க தங்குவோம். காலங்காத்தால சீக்கிரமா எழுந்துப்போம். 3 மணிக்கெல்லாம் எழுந்துப்போம். பச்சை தண்ணீல குளிப்போம். அந்த தர்ஷன் லைன்ல போயி வெயிட் பண்ணி தூக்க கலக்கத்தோட இருந்து இருந்து ஃபர்ஸ்ட் லைன் பிடிக்கிறதுக்காக எல்லாரும் பரபரப்பா ஓடுவோம். அப்புறம் சுவாமி வரும்போது அந்த பட்ட கஷ்டம் எல்லாமே மறந்து போயிடும். சுவாமி அவ்வளோ அழகா இருப்பாரு பார்க்கறதுக்கே. ஒரு ஏஞ்சல் மாதிரி இருப்பாரு. ஏஞ்சல் நடந்து வர மாதிரி இருப்பாரு. அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் சின்ன வயசுல வந்து இன்டர்வியூ கொடுத்த போது சுவாமி வந்து எங்க அப்பா அம்மா வந்து பாத நமஸ்காரம் எடுத்துக்கோ அப்படின்னு வந்து சுவாமி சொன்னாராம். ஸோ எங்க அம்மா அப்பா எடுத்துட்டாங்க. அவங்க எடுத்துக்கிறத பார்த்து நானும் எங்க அண்ணனும் சுவாமி கிட்ட பாத நமஸ்காரம் எடுத்துட்டோமா. எடுத்துட்டு ஒரு விளையாட்டா சுவாமி வந்து எங்க அப்பா அம்மா கிட்ட வந்து பேசிட்டு இருந்தாரு. நானும் எங்க அண்ணனும் விளையாட்டு புத்தியா வந்து சுவாமிக்கு பாத நமஸ்காரம் எடுக்கிறது, சும்மா அப்படி உட்காருது, எடுக்கிறது, உட்காருது. அந்த மாதிரி சுவாமியை ரொம்ப தொந்தரவு பண்ணோமா நானும் எங்க அண்ணனும் சேர்ந்து. அப்போ சுவாமி வந்து ஏய் சுப் அமைதியா உட்காருங்க அப்படின்னு வந்து அந்த கொஞ்சர தமிழ்ல வந்து அழகா சொன்னாராம். அப்புறம் நாங்க சுவாமி அப்படி சொன்ன உடனே அமைதியா உட்கார்ந்துட்டோமா. இதெல்லாம் வந்து எங்க அம்மாவும் அப்பாவும் எனக்கு வந்து சொல்லிதான் எனக்கு தெரியும். ஏன்னா சின்ன வயசுல நடந்தனால எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை.